கழுத்தை வெட்டி முண்டமாக அனுப்புகிறார். யாருன்னு எல்லாம் யாருன்னு வருது. அவர் யாருன்னா சீனிவாசன் ஒரு டிஎஃப்ஓ. அவரை கழுத்தை வெட்டி முண்டத்தை மாத்திரம் அனுப்புகிறார். வீரப்பன் வெறியாட்டம்னு போலீஸ் தரப்புலேருந்து கொடுக்குறாங்க. அந்த வீரப்பன் யார் அப்படின்னா, அவர் ஒரு சஃபாரி போட்டு ஒல்லியாக நோஞ்சா மாதிரி இருப்பார். அவர் ஒரு படத்தை கொடுத்து இவர் தான் வீரப்பன், இவர் தான் கழுத்தை வெட்டி முன்னத்தை அனுப்புனார் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பு செய்தி தான். நான் பேசிக்கலாக நான் சொன்னேன்ல லேஅவுட் ஆர்டிஸ்ட், அட்டைப்படத்தில் வச்சு வீரப்பன் வெறியாட்டம் அப்படின்னு வச்சு வைக்கிறோம். கொஞ்ச நாள் கழித்து தலையை மாத்திரம் அனுப்புகிறாரு. அப்பையும் இதே அட்டை. டிஎஃப்ஓ வந்து கர்நாடகக்கார். இந்த கர்நாடகக்காரை வெட்டினதுனால கர்நாடகாவே கொதிச்சிருச்சு. வீரப்பனுக்கு எதிரான மனோநிலைக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்மால் ஒருத்தரை கழுத்தை வெட்டி அனுப்பியிருக்காரு. அப்போ இவரை வீரப்பனை வேட்டையாடுறதுக்குன்னு 3 பட்டாலியனும் உள்ளே போகுது. ஒரு எஸ்பி தலைமையில் 2 இன்ஸ்பெக்டரு, 6 சப் இன்ஸ்பெக்டரு, இப்படி இவங்க எல்லாமே உள்ளே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அடுத்த நாள் பேப்பர் செய்தி, வீரப்பன் மறுபடியும் கொலை வெறியாட்டம், 6 போலீஸ்காரர்களே கொன்று விட்டு தப்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லி வருது.